திருச்சிற்றம்பலம். எந்தபிரான் அருட்குருநாதர் திருவடிகள் போற்றி போற்றி. எம்பெருமான் மாணிக்கவாசக நாயனார் அருளிச் செய்த திருவம்பாவையின் 10ஆம் பாடலும் அதன் பொருளும். திருச்சிற்றம்பலம். பாதாளம் ஏழினும் கீழ் சொற்கழிவு பாதமலர் போதார் பூனை முடியும் எல்லா பொருள் முடிவே பேதை ஒரு பால் திருமேனி ஒன்றல்லல் வேத முதல் விண்ணோரும் மண்ணும் தூதித்தாலும் ஓத உலவா ஒரு தோழன் தொண்டருளன் கோதில் கூள தரண்டன் கோயிற்பினா பிள்ளைகாள் ஏதவனூர் ஏதவன் பேர் ஆருற்றார் ஆரையலார் ஏதவனை பாடும் பரிசெலோரெம்பாவாய். இதன் பொருள்: தீய பண்புகள் இல்லாத குலத்தில் உதித்தவர்களும் கோயில் திருப்பணியையே சொந்தமாக்கி கொண்டவர்களுமான பெண்களே, நம் தலைவனாகிய சிவபெருமானின் சொல்வதற்கரிய பெருமையை உடைய திருப்பாதங்கள் 7 பாதாள லோகங்களையும் கடந்து கீழே இருக்கிறது. பல்வேறு மலர்களை அணியும் திருமுடியானது வானத்தின் எல்லைகளை கடந்து எல்லா பொருட்களுக்கும் எல்லையாக இருக்கிறது. சக்தியை மேனியில் ஒரு பாகமாக கொண்டதால் அவன் ஒருவனல்ல என்பது நிஜமாகிறது. வேதங்களும் விண்ணவரும் பூலோகத்தினரும் ஒன்று சேர்ந்து துதித்தாலும் அவன் புகழை பாடி முடிக்க முடியாது. யோகிகளுக்கும் ஞானிகளுக்கும் அவன் நண்பன். ஏராளமான பக்தர்களை பெற்றவன். அவனுக்கு ஊர் எது? அவனது பெயர் என்ன? யார் அவனது உறவினர்கள்? யார் அவனது பக்கத்து வீட்டுக்காரர்கள்? எந்த பொருளால் அவனை பாடி முடிக்க முடியும்? சொல்ல தெரியவில்லையே. சிவனின் பெருமையை உயர்த்தி சொல்லும் பாடல் இது. போதார் புனைமுடியும் என்ற வரிக்கு மலர்களை அணிந்தவன் என்ற பொருள் வருகிறது. சிவனுக்கு கொன்றை, ஆத்தி, தும்பை, எருக்கு, ஊமத்தை ஆகிய மலர்களை அணிவிக்கும் வழக்கமுண்டு. இதில் எதையாவது மனிதர்கள் பயன்படுத்துவதுண்டா? உனக்கு மல்லிகையையும் ரோஜாவையும் வைத்துக்கொள், உனக்கு பயன்படாத ஒன்றை எனக்கு அணிவி என்று தன் எளிமையை வெளிப்படுத்துகிறான் இறைவன். திருச்சிற்றம்பலம்.